வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருப்புகழ் வயலூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இது 904வது திருப்புகழ். இந்த திருப்புகழை படிக்கிறதுனால நம்மளோட செயல் அப்படிங்கறது எதுவும் கிடையாது, எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கறத உணர முடியும். இந்த வயலூர் தலத்துக்கும் அருணகிரிநாதருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. திருவண்ணாமலையில அருணகிரிநாதரை முருகப்பெருமான் காப்பாற்றினதுக்கு அப்புறமேலு சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற உபதேசத்தை முருகன் கொடுத்ததும் அவர் அங்க தவத்துல உட்கார்ந்துடுறாரு. முருகனை அருணகிரிநாதரை வர சொன்ன இடம் இந்த வயலூர். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகர் பேரு பொய்யா கணபதி. இவரை மனசுல வச்சுதான் கைத்தல நிறைகனி அப்படிங்கிற பாடலை அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. அருணகிரிநாதருக்கு ஒரு நாளுக்கு ஒரு திருப்புகழ் பாடக்கூடிய சக்தி அவருக்கு கிடைச்சது இந்த வயலூர்ல தான். அருணகிரிநாதரும் இங்க இருக்க முருகப்பெருமானை பற்றி 18 திருப்புகழ் பாடியிருக்காரு. அருணகிரிநாதரை பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு பிடித்த 2 தலங்கள் அப்படின்னா ஒன்னு வயலூர், இன்னொன்னு திருச்செங்கோடு. வாங்க இப்ப இந்த திருப்புகழை பார்க்கலாம். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் யார் கண்ணார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவி கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவா கண்ணாடியிற்றடம் கண்டவேளா அண்ணான தக்கனே முன்னாள் முடித்தலை வன்வாளில் கொழும் தங்கரூபன் மன்னா குரத்தீன் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்குரு தம்பிரானே. வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும், அதாவது இந்த இடத்துல இந்த தேதியில இவங்களுக்கு தான் மகளா பிறப்பேன் மகனா பிறப்பேன் அப்படின்னு என்னால முடிவு பண்ண முடியாது. என்னால் இறக்கவும், இப்படித்தான் இறப்பேன்னு என்னால முடிவு பண்ண முடியாது. என்னால் துதிக்கவும், இந்த சாமியை தான் கும்பிடுவேன், இப்படித்தான் உன்னை கும்பிடுவேன் அப்படிங்கறதும் நான் முடிவு பண்றதுக்கு இல்லப்பா. கண்களாலே என்னால் அழைக்கவும், யாரையாவது கண்களாலே வா அப்படின்னு கூப்பிடறதுக்கோ, என்னால் நடக்கவும் என்னால் இருக்கும், என்னால நடக்கிறதுக்கோ இல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுக்கோ என்னால முடியாது. பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் அப்படின்னா பெண்கள் வீடு இது எல்லாத்தையுமே எனக்குரியது நான் எடுத்துக்கிறதுக்கோ, என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் அப்படின்னா என்னால இது வேணும் வேணான்னு முடிவு பண்ணி நலிந்து போகிறதுக்கோ இல்ல வாழ்க்கையை ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சலிச்சுக்கிறதுக்கோ, தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னுடைய வினை பயனை எனக்கு ஏற்பட்ட நோயை தீர்த்து கொள்ளவும் என்னால முடியாது. என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் அப்படின்னா ஒரு விஷயத்த நானே நினைக்கிறதுக்கோ எனக்கு வாழ்க்கையில ஏற்படுற எல்லா விஷயங்களும் எனக்குரியது நான் எடுத்துக்கிறதுக்கோ அதை தாங்கிக்கிறதுக்கோ இங்கு நான் யார், இதெல்லாம் செய்யறதுக்கு நான் யாருப்பா. கண்ணார் உரித்த என் மன்னா அப்படின்னா கல்ல நார உரிக்கிற மாதிரி என்னுடைய கல் போன்ற மனசுல இருக்கக்கூடிய அன்பை வெளிக்கொண்டு வந்த மன்னனே, எனக்கு நல் கர்ணாமிருத பதம் தந்த கோவி அப்படின்னா கர்ணம் அப்படின்னா காதுன்னு எனக்கு தெரியும். காதுல அமிர்தம் போன்ற ஞான உபதேசத்தை கொடுத்து உன்னுடைய திருவடிகளும் எனக்கு தந்த என்னுடைய அரசனே. கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவா, அதாவது ஞானம் இல்லாத மனத்தை உள்ளவங்க கிட்ட நீ இருக்கிறது கிடையாது. கண்ணாடி இற்றடம் கண்ட வேளா அப்படின்னா இந்த தளத்துல முருகன் தன்னுடைய வேளால உருவாக்குன சக்தி தீர்த்தம் இருக்கு. இந்த தீர்த்தம் பாக்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குமா. இந்த தீர்த்தத்தை உருவாக்குன வேலவனே. மண்ணான தக்கனே அப்படின்னா மன்னனாக இருந்த தக்ஷ பிரஜாபதி இருக்காரு இல்லையா, அவரை முன்னால் முடித்தலை கிரீடம் அணிந்து அவருடைய தலையை வன்வாளில் கொள்ளும் வலிமை பொருந்திய அம்பினால் கொய்த தங்கரூபன் மன்னா அப்படின்னா சிவனுக்கே மன்னவனாக இருப்பவனே அப்படிங்கிறாரு. சிவனுக்கு எவ்வளவு பேர்கள் இருந்தாலும் இது ரொம்ப அழகா ஒரு பேர் உபயோகிச்சிருக்காரு. தங்கரூபன், தங்கம் மாதிரி அவரு ஒளி புரிந்தியவரா சிவன் இருக்காரு அப்படின்னு குறிப்பிடுறாரு. புறத்தீன் மன்னா வள்ளியுடைய மன்னவனாக இருப்பவனே. வயற்பதி மன்னா வயற்பதிக்கும் அரசனாக இருப்பவனே. மூவர்க்குரு தம்பிரானே மும்மூர்த்திகளுக்கும் தம்பிரானாக இருப்பவனே. தம்பிரான் அப்படின்னா தோழனும் எடுத்துக்கலாம், இங்க அவங்களுக்கு தலைவனாக இருக்கிறவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பாடல்ல கண்ணாடியிற்றடம் கண்ட வேளா அப்படிங்கிற ஒரு வரிய படிக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. வள்ளலார் தவம் பண்ணும் போது ஒரு உட்கார்ந்திருக்க இடத்துக்கு முன்னால் ஒரு கண்ணாடி வச்சிருவாராம். ஒரு காலகட்டத்துக்கு மேல அதுல அவருடைய உருவம் மறைஞ்சு அதுல தெய்வங்களோட உருவம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தவம் பண்ணா அதுல முதல்ல வள்ளலார் பார்த்தது முருகப்பெருமானைத்தான். இவ்வளவு புகழ் வாய்ந்த இந்த வயலூர் முருகன் கிருபானந்த வாரியாருக்கும் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவர். இந்த கோவிலுக்கு திருப்பணிகளை அவர் செய்திருக்காரு.